இந்த முதல் படி தெரிஞ்சினதுக்கு அப்புறம் ரெண்டாவது படி என்ன பண்ணணும்னு கேட்கிறார் உத்தவர். கிருஷ்ணன் பதில் சொல்றான், அதுதான் கர்மயோகம். உனக்குன்னு பகவான் என்னென்ன கடமைகளை விதித்திருக்கிறானோ அந்த கடமைகளை செய்ய வேண்டும். அந்த கர்மயோகம்னா என்ன? மயோதிதேஷு அவஹிதா ஸ்வதர்மேஷு மதாஸ்ரயா வர்ணாசிரம குலாச்சாரம் அகாமாத்மா சமாச்சரேத். பலன்ல ஆசை வைக்காமல் நம்முடைய வர்ணாசிரம தர்மப்படி இறைவன் நமக்கு என்ன கடமை செய்ய சொல்லியிருக்கானோ, அதான் என்ன சொல்லுவா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, எந்த பலன்ல பற்று வைக்காத. உனக்கு என்ன கடமை இறைவன் விதித்திருக்கிறான், இது இறைவன் சொன்ன கடமைன்னு அதை கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டே வா. எதுக்காக பண்ணணும்னா, பண்ண பண்ண பகவானும் சந்தோஷப்படுவான், நம்ம மனசும் தூய்மையாகும். இப்போ எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவோம், ஆன்மீகம், உபன்யாசம், சம்பிரதாயம், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா உடனே சந்தேகமா வருதும்போம். இது ஏன் இப்படி, அது ஏன் அப்படி, ஒரே சந்தேகமா இருக்கு. இந்த சந்தேகத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம மனசு தூய்மையா தெளிவா இருந்ததுன்னா சந்தேகமே வராது. சந்தேகம் வர்றதுக்கு காரணம் சாஸ்திரம் குழப்பறதுன்னு அர்த்தம் இல்லை, அவ தெளிவா தான் சொல்லியிருக்கா. நம்ம மனசுல இருக்கிற அழுக்குனால சந்தேகம் வரதான். இந்த மனசுல உள்ள அழுக்கு போறதுக்கும் பகவானை மகிழ்விப்பதற்கும் சிறந்த வழி என்னன்னா கர்மானுஷ்டானம். நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய செய்ய ஒரு பக்கம் இறைவன் சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணுவான், இன்னொரு புறம் மனசு தூய்மையாகும். ரொம்ப பிராக்டிக்கலா உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் முகம் பார்க்குற கண்ணாடியில் முகம் பார்த்தார். பார்த்தா முகமெல்லாம் அழுக்கு மாதிரி தெரிஞ்சது. அதனால நான் சோப்பு போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து திரும்பவும் பார்க்குறார், மறுபடியும் அழுக்காவே இருக்கு. என்னடா இது, சோப்பு போட்டாலும் அழுக்கு போல. திரும்ப போனார், மறுபடியும் சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி மறுபடியும் வந்தார். அப்பவும் ஏதோ இந்த ஹாலில் வந்து உபன்யாசம் பண்ற எனக்கு வேர்த்திருக்கிற மாதிரியே ஒரு முகம் தெரியுது. என்னடா இது, முகம் அழுக்காவே இருக்கு, போகவே மாட்டேங்கிறதே அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் தான் புரிஞ்சது, கண்ணாடியில் அழுக்கு இருக்கு. இவர் கண்ணாடியில் அழுக்கு இருக்கா முகத்தில் அழுக்கு இருக்கான்னு தெரியாமையே முகத்தை போட்டு சோப்பில் தேய்ச்சிட்டு இருக்கார். அழுக்கு போகுமா? அப்ப எங்க அழுக்கு இருக்கோ அங்க கிளீன் பண்ணாதான் போகும். நம்ம மனசு தான் கண்ணாடியாம். மனசுங்கிற கண்ணாடியில தான் ஆத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் இதெல்லாம் தெளிவா புரியணும். அப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த ஆத்மானாலே கன்ஃபியூஷன், பரமாத்மானாலே கன்ஃபியூஷன், உத்தவ கீதைனா கன்ஃபியூஷன், பாகவதம்னா கன்ஃபியூஷன், பகவத்கீதை இல்ல அவள்லாம் தெளிவா தான் சொல்லியிருக்கா. பிரச்சனை எங்க இருக்குன்னா கண்ணாடியில தான் இருக்கு, முகம் கிளியரா தான் இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும், கண்ணாடியை சுத்தம் பண்ணணும். அதற்கான வழி கர்மானுஷ்டானம். நான் என்னென்ன கர்மானுஷ்டானம் பண்ண சொன்னேனோ பண்ண பண்ண உன் மனசு தூய்மையாகும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்குறா, நான் பக்தியில் ஈடுபட்டா போருமே, எதுக்கு இவர் இந்த கர்மா பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு, இதெல்லாம் எதுக்கு பண்ண சொல்கிறார்? புரியிறாப்புல ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு முதலாளி, அந்த முதலாளி கிட்ட 2 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். முதல் வேலைக்காரர் முதலாளி சொன்ன வேலையும் செய்வார், முதலாளியும் புகழ்வார். இன்னொரு வேலைக்காரர் இருக்காரு, முதலாளியை மட்டும் புகழ்ந்துட்டு இருப்பாரே ஒழிய வேலை எதுவுமே செய்ய மாட்டார். முதலாளி சொன்ன வேலை ஒன்று கூட செய்ய மாட்டார். ஆனால் டெய்லி முதலாளி முன்னாடி வந்து நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளமானம் நல்ல குணம் உள்ள முதலாளி எல்லாம் பாடுவார். ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டார். இப்போ முதலாளிக்கு முதல் வேலைக்காரனை பிடிக்குமா, 2வது வேலைக்காரனை பிடிக்குமா? அவர் நல்ல முதலாளியா இருந்தா அது வேற. நல்ல முதலாளினா வேலை செய்யறவனை பிடிக்குமா, வேலையே செய்யாம முகத்துதி பாடுறவனை பிடிக்குமா? வேலை செய்யறவனை தானே பிடிக்கும். குழந்தைகளே சொல்லிட்டா. இது போலத்தான் பெருமாள் சாஸ்திரத்தில் நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கார். நான் எதையும் பண்ண மாட்டேன். அவர் பக்கத்தில் நின்று நான் அவரோட திருநாமங்களை மட்டும் பாடுவேன், ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுவேன்னா, ஏண்டா நான் சொன்னது எதையும் செய்ய மாட்டேன், என்னை வந்து புகழறியான்னு கேட்பாரா இல்லையா? அப்போ நாம் அவனுக்கு நல்ல வேலைக்காரன்னா அவர் சொன்ன கர்மானுஷ்டானத்தையும் சரியா பண்ணணும், அவர்கிட்டையும் பக்தியா இருக்கணும். அதனால கர்மானுஷ்டானத்தை பண்ணிண்டே எனக்கு திருவாராதனமும் பண்ணுன்னா மயோதிதேஷு அவகிதா. எப்படின்னா பகவத்கீதையிலும் பாஞ்சராத்திர ஆகமத்திலும் சொல்லப்பட்டபடி எனக்கு திருவாராதனம் பண்ணு. அதுவும் கர்மயோகத்தோட சேர்ந்தது. கீதையிலும் பாஞ்சராத்திரத்திலும் சொல்லப்பட்டபடி திருவாராதனம். அத்தோடு பலனில் ஆசை இல்லாமல் கடமை. இதை செஞ்சுட்டே வா. செய்ய செய்ய என்ன ஆகும்னு கேட்டார் உத்தவர். செய்ய செய்ய நீ பக்குவம் அடைவாய். இதுல மேலும் பக்குவம் வரணும்னா ஒரு ஆச்சாரியனை அடிபணியணும். அது அப்படியே அந்த 2வது பாயிண்ட்லேயே இதுவும் அடக்கம். யமான் அபீக்ஷ்ணம் சேவேத நியமான் மத்பரஹ் கொச்சித்து மதபிக்யம் குரும் சாந்தம் உபாசீத மதாத்மகம். ஒரு நல்ல ஆச்சாரியன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, கிருஷ்ணன் சில லட்சணம் சொல்றான். மதபிக்யம், பகவானை நன்கு அறிந்தவராக, பகவானை பற்றிய ஞானம் கொண்டு அந்த ஞானத்தோடு அனுஷ்டானம் மிக்கவராக, குரும் சாந்தம், அறியாமையை போக்க வல்லவராக, தான் எப்போதும் சாந்தமாக இருப்பவராக, பகவத் சிந்தனையிலேயே இருப்பவராக ஒரு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனை உபாசீத, வார்த்தை பாருங்க, ஒன்னொன்னு ரொம்ப முக்கியம். உபாசீத, ஆச்சாரியன்ட்ட போய் டவுட்டு கேளுன்னு சொல்லல, ஆச்சாரியனை உபாசனை பண்ணு, அவருக்கு பூஜை பண்ணுட்டான்.
ஆச்சாரியன்ட்ட டவுட் கேட்டா சந்தேகம் போகுமா, ஆச்சாரியனை பூஜித்தா டவுட் போகுமா? ஆச்சாரியனை வணங்கினாலே சந்தேகம் எல்லாம் போயிடுமா? நமக்கு அதுதான் புரிய மாட்டேங்கிறது. நம்ம அவர்கிட்ட போய் இப்படி குதர்க்கமா கேள்வி கேட்கிறேன், அப்படி கேட்கிறேன். சார் வாட்ஸ்அப்ல ஏன் இப்படி வந்ததுன்னு இதெல்லாம் போய் ஆச்சாரியன்ட்ட கேள்வி கேட்டு இருக்கோம். ஒரு காலத்துல ராமாயணத்துல இப்படி இருக்கு, மகாபாரதத்துல இப்படி இருக்கு, பாசுரத்துல இருக்குன்னு டவுட் கேட்டா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்ல இப்படி ஏன் வந்ததுன்னு ஆச்சாரியன்ட்ட கேள்வி கேட்கிறோம். இது பகவத்கீதையிலேயே கிருஷ்ணன் ஒரு விஷயம் சொன்னான், தத்வித்தி பிரணிபாத்தேன, முதல்ல ஆச்சாரியனை விழுந்து சேவி, சேவையா ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணு, அதுக்கப்புறம் பிரஷ்னேன இல்ல பரிபிரஷ்னேன, உரிய காலத்துல பணிவோடு உரிய விதத்துல கேள்வி கேளு. எங்க ஆச்சாரியன் சொல்லுவார், பிரணிபாத்தேனவை எல்லாரும் மறந்துடுவா, சேவையாவையும் மறந்துடுவா, பரிங்கிற வார்த்தையும் தூக்கிடுவா, பிரஷ்னேன அதை ஏன் இப்படி சொன்னார், இது ஏன் இப்படி சொன்னார், புரட்சிகரமா கேள்வி மட்டும் கேட்டுடுவா. அதனால அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம், முதல்ல நீ ஆச்சாரியனை அடிபணியணும். என்னவா நினைச்சு அடிபணியணும்னு கண்ணன் சொல்றான், மதாத்மகம், அந்த ஆச்சாரியனுக்குள்ளும் அந்தர்யாமியாக நான் தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. ஆச்சாரியன் நமக்கு, அதுதான் பக்தியோடு ஆச்சாரியனை சேவிச்சு அந்த ஆச்சாரியனா திருவுள்ளம் முகந்து நமக்கு ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அவர் வடிவில் பெருமாளே நம்மளோடு பேசுறாருன்னு அர்த்தம். அதனால கர்மயோகம் பண்ணு, கர்மானுஷ்டானத்தை பலன்ல ஆசை இல்லாம பண்ணிட்டே வா. எதுக்காக? இது ஒரு கேள்வி கேட்போம், பலன்லயே ஆசை வைக்காம பண்ணுன்னா எந்த பிரயோஜனமும் இல்லாம எதுக்கு பண்ணணும்? அப்படி இல்லை, லௌகிக பலன்ல ஆசை இல்லாம பண்ற, அதுக்கு உண்மையான பிரயோஜனம் நம்ம மனசு தூய்மையா இருந்து பகவானின் திருவுள்ளம் உகக்கிறது. அத்தோடு ஒரு ஆச்சாரியன் அடிபணிஞ்சா அவர் பண்ற உபதேசம் இருக்கே, அவர் வடிவில் அவருக்குள்ளேந்து பகவானே நம்மளோடு பேசுறான்னு அர்த்தம். அந்த உபதேசத்தை நீ ஆச்சாரியன் மூலமாக பெற்றுக்கொள். நம்ம சம்பிரதாயத்துல சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம பெரியாழ்வார் திருமொழியில நிறைவு பாசுரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தணர்தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. இந்த பாட்டுல கடைசி வரியில மட்டும் ஒரு சின்ன சந்தேகம், சாயை போல பாடவல்லார்னு இருக்கு. பாடவல்லார்னா பெரியாழ்வார் அருளிய இந்த பாசுரங்களை பாட வல்லவர்கள், ஓகே. அது என்ன சாயை போல பாடவல்லார்னா எப்படி? சாயைன்னா என்ன? சாயானா நல்ல வேளை தேநீர் இல்லை, சாயானா நிழல்னு அர்த்தம். சாயை போல பாடவல்லார்னா நிழல் போல. பாட்டு எங்க நிழல் போல பாட முடியுமா? இது புரியலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலாம், எம்பாருங்கிற ஆச்சாரியன்ட்ட போய் இந்த கேள்வி கேட்டாலாம், சுவாமி இது என்ன பாட்டுக்கு அர்த்தம் புரியலையே, சாயை போல பாடவல்லார், இதை நிழல் போல பாட்டு பாடணும்னு சொல்லியிருக்கேன், நிழல் போல எப்படி பாட முடியும்னா, எம்பார் பொதுவாக அருளி செயலுக்கெல்லாம் ரொம்ப நல்லா அர்த்தம் சாதிப்பார். நான் அவரே சொன்னாராம், இதுக்கு எம்பெருமானார் ராமானுஜர் ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்கார், ஆனால் எனக்கு மறந்து போச்சு. ராமானுஜர் இப்போ திருக்கோட்டியூருக்கு எழுந்துருளி இருக்காருட்டார். என்னடா இது இவருக்கே மறந்து, என் ஃப்ரெண்டு சொன்னான், பரவாயில்லப்பா ஆச்சாரியர்களுக்கே மறந்து போயிருக்கு. அப்படி இல்லை. உடனே எம்பார் சொன்னாராம், நான் நீங்கள் சந்தேகம்னு கேட்டு வந்துட்டு உங்களுக்கு உடனே நான் தீர்வு கொடுத்து தான் ஆகணும், கொஞ்சம் இருங்கோட்டு உள்ளே போனார். உள்ளே போயிட்டு வெளியில் வந்தாராம் எம்பார். இப்போ அர்த்தம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, பாட்டை கொஞ்சம் ஜம்பிள் பண்ணிக்கணும். சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு பாட்டு இருக்கு. ஆனா அர்த்தம் பண்ணும்போது பாடவல்லார் தாமும் சாயை போல அணுக்கர்களே, அணுக்கர்னா நெருக்கமானவர்கள்னு அர்த்தம். பாடவல்லார் தாமும், பெரியாழ்வாருடைய பாசுரங்களை யார் பாடுறாளோ அவர்கள்லாம் பெருமாளுக்கு சாயை போல அணுக்கர்களே, பெருமாளுக்கு நிழல் போல அவர் கூடவே இருப்பா. நிழல் எப்படி தன்னுடைய உடலை பின்தொடருமோ இவா நிழலா இருந்து பெருமாளுக்கு கூடவே இருப்பா. அதனால பாடவல்லார் தாமும் சாயை போல அணுக்கர்களேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப இவா கேட்டா, அந்த காலத்தில் செல்ஃபோனும் கிடையாது, வாட்ஸ்அப்பும் கிடையாது, ராமானுஜர் திருக்கோட்டியூரில் இருக்கார், நீங்களோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறீர்கள், உள்ளே போய் எதில் சாட் ஜிபிடியா, பெர்ப்ளெக்சிட்டியா, மெட்டாவா, ஏஐயா, எப்படி உள்ளே போனீர்கள், எப்படி பதில் கிடைச்சதுன்னா அவர் சொன்னாராம், என்னுடைய சாட் ஜிபிடி, என்னுடைய ஏஐ எல்லாம் எது தெரியுமா, வாங்கோன்னு காமிச்சார், ராமானுஜருடைய பாதுகை. எம்பார் என்ன பண்ணாராம், நீங்கள் சந்தேகம் கேட்டோ இல்லையோ நேராக உள்ளே வந்தேன், ராமானுஜர் பாதுகையை தூக்கி அப்படியே தலைமையில வச்சுட்டேன், பாதுகையை தலையில வச்சுட்டதும் அர்த்தம் தானா புரிஞ்சுடுத்து. ஆச்சாரியனை வணங்கினோன்னா, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணோன்னா, அவர் கண்களால ஒரு கட்டாட்சம் பண்ணார்னா எது புரியணுமோ அது உனக்கு தானா புரியும். அதனால கர்மயோகம் பண்ணிட்டு ஆச்சாரியனை சேவின்னு சொன்னா இது 2வது படி. ஆச்சா